ஆத்ம வணக்கம். அன்பே சிவா, மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. இப்போ நம்ம கேள்வி, உங்களுக்கு சந்தேகம்? பெண்கள் மஞ்சள் பூசுறாங்க, விபூதி விடுறாங்க, நெத்தியில பொட்டு வைக்கிறாங்க, குங்குமம், அப்புறம் வாசல்ல சாணி தெளிக்கிறாங்க. ஆமாம். மஞ்சள் வேப்பிலை வைக்கிறாங்க, எலுமிச்சம்பழம் வைக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு சாமி அது? நல்ல கேள்வி தான் அது. ஒரு பெண்கள் குங்குமம் வைக்கிறாங்கன்றது நம்ம உடம்புல சக்தி சக்தி இருக்குது, அடைக்கிறதுக்கு உடம்புல. அதேமாரி ஆன்மா ஆன்மா சக்தி இருக்குது. ஆன்மான்றதுனால நம்ம அங்கே குங்குமம் வைக்கிறதுனால நமக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிது. ஆண்டவன் அங்கே தான் குடிக்கொண்டு இருக்கிறான். திருநீர் நமக்கு சிவபெருமகம் திருநீர் சக்திக்காக நம்ம குங்குமம் விடுறோம். மஞ்சள் தெளிக்கிறது நமக்கு உடம்புல இருக்கிற ஒரு மங்களகரமாக இருக்கும். வீட்டில் மஞ்சள் பூசுவாங்க, கிருமிலாம் அண்டாது அதுன்றதால அது ஆன்டிபயோட்டிக்னால நமக்கு செய்கிறாங்க. வாசலில் கோலம் போடுறது புழு பூச்சி எறும்புக்கெல்லாம் அது உணவு. அது அரிசி மாவு தான் கோலம் போடுவாங்க அந்த காலத்தில். அதுக்கு கோலம் போடுறது பல உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்லி தான் செய்கிறோம். அதேமாரி எலுமிச்சம்பழம், அந்த வேப்பிலை அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அந்த கிராமத்தெல்லாம் ஒரு ஜுரம் அடித்தாலே போனாலே ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஏதாவது பயந்துருச்சு, ஏதோ பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு கோயில்கிட்ட போய் வேப்பிலை அடிப்பாங்க. அந்த வேப்பிலை ஆன்டிபயோட்டிக் சக்தி இருக்குது. அதனால் நம்ம வேப்பிலை அடித்து நல்லாகி போகுது. உடனே கோயிலுக்கு அது காசு வாங்கிட்டு செய்வாங்க. அது அறியாமல் செய்யறதுனால அது குணமாக போகுது. அதனால் டாக்டர்லாம் கிடையாது, கிராமத்தில் கிடையாது. மறுபடியும் அப்புறம் அந்த எலுமிச்சம்பழமும் அதுலேயே ஆன்டிபயோட்டிக் சக்தி இருக்குது. அதில் ஒரு அதில் ஒரு கெமிக்கல் இருக்குது. அது ஒரு எல்லாமே அது அது ஒரு பழம் தான். அந்த பழத்தில் அது இயற்கையாக உருவாகிருக்குது. அதனால் செய்கிறாங்க. அது மாந்திரத்துக்கு பயன்படுது. சாதாரண ஜூஸ் புளியும் பயன்படுத்துகிறோம். அது டிஸ்ட்ரிக்ட் கண்ணாருக்கும் அதை வைப்பாங்க. அது மாட்டுக்கோமி அப்படி தான். மாட்டுக்கோமி தெளித்தா அதில் ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது, கிருமி அண்டாது. அதுக்காக அது செய்கிறதுமா. அது ஆத்மா வணக்கம்.